இந்த ஆண்டு நிறைவடைய இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகாததால் தேர்விற்காக காத்திருப்பவர்களும் குறிப்பாக தனியார் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு அறிவிக்கப்பட்டது முதல் அது சந்தித்து வரும் சிக்கல்களின் எண்ணிக்கை எண்ணற்றதாக உள்ளது. நடத்தப்பட்ட தகுதி தேர்விலும் அதற்கு பிறகான பணி நியமனத்திலும் தாமதங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான அறிவிப்பே இன்னும் வெளியாகாமல் உள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டில் அறிவிக்கப்பட்ட இந்த தகுதி தேர்வு முறை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு உடனடியாக அமல்படுத்தப்பட்டு தனியார் பள்ளிகளில் பணிபுரிவோருக்கு 5 ஆண்டுகள் கால அவகாசம் அளிக்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டோடு அந்த அவகாசம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த ஆண்டிற்குள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டிய கட்டாயம் பல தேர்வர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. 2015 தாண்டிடுச்சு அப்படின்னா டீச்சர்ஸ் பிரைவேட் ஸ்கூல்ல கூட ஒர்க் பண்ண முடியாது. இப்போ எங்களை திடீர்னு நீங்க தேர்ச்சி பெறல, அதனால நீங்க இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்க என்ன பண்ண முடியும்? இப்ப நாங்க படிச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? இப்ப நாங்க கிராமத்துல இருந்து கஷ்டப்பட்டு ரொம்ப ஏழ்மையில இருந்து டீச்சர் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. ஸோ நாங்க பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா எங்க நிலைமை என்ன ஆகிறது? ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்டு வரும் இந்த தேர்வு அறிவிக்கப்படாததற்கு அதிக அளவில் தொடரப்படும் வழக்குகளும் காரணமாக கூறப்படுகிறது. 2012ஆம் ஆண்டு முதல் டெட் தேர்விற்கும் அது சார்ந்த பிரச்சனைகளுக்காகவும் வேறெந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழக அரசு ஏராளமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது என கூறப்படுகிறது. ஆனால் இப்போது நடைபெற்று வரும் வழக்குகள் தேர்வு சார்ந்தவை அல்ல என்றும் நியமனம் தொடர்பாகவே இருக்கும் பட்சத்தில் குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் தேர்வை நடத்தியிருக்க வேண்டும் என்கின்றனர் கல்வியாளர்கள். தேர்வை எழுதுகின்ற மாணவர் எண்ணிக்கை அதிக எண்ணிக்கையில் இருப்பதால் இந்த தேர்வை நடத்துவதற்குரிய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம். அப்போதுதான் இந்த தேர்வை உரிய கால அட்டவணைப்படி நடத்துவதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு வசதி ஏற்படும். இல்லாவிட்டால் இதுபோல தாமதங்கள் ஏற்படுவது என்பது தொடர்ந்து தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும். வழக்குகள் தவிர பல்வேறு போராட்டங்களும் நடந்த வண்ணம் உள்ளன. ஆசிரியர் தேர்வு வாரிய தரப்பில் இது குறித்த அதிகாரப்பூர்வமான விளக்கம் எதுவும் அளிக்கப்படவில்லை. எனினும் அடுத்த மாதத்திற்குள் அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அறிவிப்புகள் தாமதமாவதற்கு தொடர்கதையாகும் வழக்குகள் காரணமாக சொல்லப்பட்டாலும் எதையும் சமாளித்து முறைப்படி தேர்வை நடத்தும் அளவிற்கான வலுவான கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியம் தமிழக அரசிற்கு இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுசூதனனுடன் அபிநயா.